திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமெடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங். பார்ட் 3 பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம்? 1 2 டிஜிட் நம்பர்ஸ் பிளேஸ் வேல்யூ பார்த்தோம். 1 டிஜிட் நம்பர்னா 1ல இருந்து 9 வரைக்கும், 2 டிஜிட் நம்பர்னா 10ல இருந்து 99 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் 2 டிஜிட் நம்பர்ஸ். அதோட பிளேஸ் வேல்யூ எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன பார்த்தோம்? நம்ம கம்பேரிசன் ஆஃப் 2 டிஜிட் நம்பர்ஸ் பார்த்தோம். ரெண்டு நம்பர்ஸை எப்படி கம்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ப்ரெடிசஸர் சக்சஸர், முன்னாடி உள்ள நம்பர் பின்னாடி உள்ள நம்பர், அது பார்த்தோம். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னா ஏறுவரிசை இறங்கு வரிசை. ஏறுவரிசைனா சின்னதுல இருந்து பெருசு எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர் இறங்கு வரிசைனா பெருசுல இருந்து சின்னது எழுதணும். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பார்த்தோம். ஆட் நம்பர் 1 3 5 7 9ல முடிகிற எண்கள் ஆட் நம்பர்ஸ், ஒற்றை எண்கள். ஈவன் நம்பர்ஸ்ங்கிறது 0 2 4 6 8ல எண்ட் ஆகிற நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ், இரட்டை எண்கள். அடுத்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 1 2 டிஜிட் நம்பர்ஸ் பார்த்தோம். எப்படி ஓரிலக்க ஈரிலக்க எண்களை கூட்டுறது கழிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 3 டிஜிட் நம்பர்ஸ் பார்த்தோம். மூவிலக்க எண்களை கூட்டுறது கழிக்கிறது பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். ரெண்டு எண்களை எப்படி பெருக்கிறது? பெருக்கிறதுக்கு ரொம்ப தேவை என்ன? வாய்ப்பாடு. அதனால வாய்ப்பாடை நாம படிச்சுக்கணும். வாய்ப்பாடு சப்போஸ் நமக்கு தெரியல, ஆனா நம்ம பெருக்க வேண்டி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? வாய்ப்பாட கூட்டி கூட்டி எழுதிக்கலாம். எனக்கு ரெண்டாவது வாய்ப்பாடு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரெண்டாவது வாய்ப்பாட கூட்டி கூட்டி எழுதிக்கலாம். 1 பெருக்கல் 2 என்ன? 2. 2 பெருக்கல் 2, இந்த 2ஓட இன்னொரு 2 எழுதி நானு கூட்டிக்குவேன். என்ன வரும்? 4. இங்க போட்டுக்குவேன். 2 2 4. அடுத்து 3 பெருக்கல் 2. 3 பெருக்கல் 2 வேணும்னா இந்த 4ஓட இன்னொரு 2 போட்டு கூட்டிக்குவேன். 6, அதை எடுத்து இங்க எழுதிக்குவேன். 4 பெருக்கல் 2, 4 2 எனக்கு தெரியலன்னா 6 கூட 2 போட்டுக்குவேன். 6 2 கூட்டி 8ன்னு இங்க 8. 5 பெருக்கல் 2, 2 8 கூட 2 கூட்டிக்கிங்க, என்ன வரும்? 10. 6 2 10 கூட 2 கூட்டினீங்கன்னா 12. 6 2 12. இது மாதிரி நான் கூட்டி கூட்டி வாய்ப்பாடை எழுதிக்குவேன். எழுதிட்டு பெருக்கல் கணக்குகளை செய்வேன். எனக்கு தெரியல அப்படின்னு நான் விட்டுட்டு வரதை விட கூட்டி கூட்டி எழுதியாவது செஞ்சோம்னா அது நமக்கு பலனுள்ளதா இருக்கும் இல்லையா? இத பாருங்க, இது ஒரு கார்டு. அந்த கார்டுல 2 படம் இருக்கு. சரிங்க, 2 ஃபிளவர்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு கார்டு, 1ங்கிறது கார்டை குறிக்குது, 2ங்கிறது ஃபிளவர்ஸ் குறிக்குது. 1 பெருக்கல் 2 2. அடுத்து 2 கார்டு இருக்கு, 2லயுமே 2 ஃபிளவர்ஸ் இருக்கு. அதனால 2 பெருக்கல் 2 4. 2 2s are 4. அப்படின்னா இங்க என்ன இருந்திருக்கும்? 3 கார்டு இருந்திருக்கும். அதுல ஒவ்வொரு கார்டுலயும் 2 2 பூ இருந்திருக்கும். அதனால 3 பெருக்கல் 2 6. இப்படியே போயிட்டே இருக்கு. இதுல எத்தனை கார்டுகள் இருக்கு? 10 கார்டு இருக்கு. ஒவ்வொரு கார்டுலயும் 2 பூக்கள் இருக்கு. 10 பெருக்கல் 2 மொத்தம் எத்தனை பூக்கள் இருக்குன்னு எண்ணி பாருங்க. 20 பூக்கள். அதாவது பெருக்கல்ங்கிறது கூட்டலினுடைய எளிய வடிவம். இப்ப பாருங்க, இங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. பெருக்கல் 4 சமம் 20. பாக்ஸ் இன்டு 4 ஈக்குவல் டு 20. பாக்ஸ்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு 4 டேபிள் தெரியும் அப்படின்னா டக்குன்னு இந்த இடத்துல நான் 4 டேபிள் சொல்லி பார்த்து எத்தனை டைம்ஸ் 4 டேபிள் சொன்னா 20 வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை இங்க போட்டுருவேன். சரிங்களா? 4 டேபிள் தெரியாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கூட்டி கூட்டி 4 டேபிள் எழுதிக்கணும். எழுதி அப்படி நம்ம அதை பாத்தீங்க போடணும். 4 டேபிள கூட்டி கூட்டி எழுதுவோமா? 1 into 4 4. 2 into 4, 4ஓட ஒரு 4 கூட்டுறீங்க 8. 3 into 4, 8ஓட 4 கூட்டுறீங்க 12. 4 into 4, 4 4s are 16. 5 into 4, 16 கூட இந்த 4 கூட்டிக்குங்க 20. நமக்கு 20 தானே வேணும். பாருங்க, 5 4s are 20. அதனால இந்த பாக்ஸ்ல என்ன வந்திருக்கும்? 5 வந்திருக்கும்.
அடுத்து பாருங்க 2 times இங்க பாக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னா 2 டேபிள் சொல்லி பார்க்கலாம் நாம் 2 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் சொன்னா 12 வருதுன்னு பார்க்கலாம் நமக்கு தெரியும் 6 2s are 12 இல்லையா அதனால இந்த பாக்ஸ்ல 6 third sum 5 6 are வாட்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஒன்லே உங்களுக்கு 5 டேபிள் தெரியணும் அல்லது 6 டேபிள் தெரியணும் 5 டேபிள் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் இல்லையா 1 5 is 5 2 5s are 10 3 5s are 15 4 5s are 20 5 5s are 25 6 5s are 30 அதனால இந்த இடத்துல என்ன வரணும் 30 வரணும் இது மாதிரி 1 digit மல்டிப்ளிகேஷனை நாம எப்படியும் கூட்டி கூட்டி வாய்ப்பாடு எழுதியாவது ஃபில் பண்ணிடுவோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 digit நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் பார்க்க போறோம் இங்க பாருங்க 35ஐயும் 12ஐயும் எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு போட்டிருக்காங்க 35 into 12 இதுக்கு நமக்கு என்ன டேபிள் வேணும் 2 டேபிளும் 1 டேபிளும் தெரிஞ்சா போதும் 2 டேபிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா 2 டேபிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா 2 5 ஓட இன்டு பண்ணுங்க 2 5s are 10 இங்க எழுதிக்கோங்க 10 இந்த 0 மட்டும் எடுத்து இங்க போட்டுக்கோங்க 1 மிச்சம் இருக்கு அடுத்தால 2 கொண்டு 3 மல்டிப்ளை பண்றீங்க 2 3s are 6 அது கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க 7 இல்லையா அந்த 7 எடுத்து இங்க போட்டுக்கிறீங்க அடுத்து இந்த பக்கம் 1 இருக்கு இல்லையா 1 கொண்டு 5 மல்டிப்ளை பண்றோம் 1 5 is 5 இங்க போடணுமா இங்க போடணுமா இங்க போடணும் இல்லையா சோ இந்த இடத்துல நம்ம போடாம இருக்கிறதுக்காக வேணா இந்த இடத்த நாம எப்படி அடைச்சு வச்சுக்கலாம் இங்க போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இங்க 5 போட்டுக்குங்க அடுத்து 1ஐயும் 3 இன்டு பண்ணுங்க 1 3 is 3 இல்லையா ஒரு 3 3 கூட்டினீங்கன்னா இது 0 7 7 5 12க்கு 2 மீதி 1 3 பிளஸ் 1 4 420 நமக்கு கிடைக்குது இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணுவோம் 26 23ஆல பெருக்குவோம் என்ன வேணும் நமக்கு 3 டேபிள் வேணும் 2 டேபிள் வேணும் 3 டேபிள் நீங்க எப்படியாச்சும் டேபிள்ஸ படிச்சிருங்க நமக்கு 3 டேபிள் தெரியும் இல்லையா அதனால பெருக்கலாம் 3 6 are 18 18 இங்க போட்டுக்குங்க 8 அடிச்சுட்டு எடுத்து இங்க போட்டுக்கணும் ரிமைண்டர் 1 3 2s are 6 6 plus 1 7 2 கொண்டு இன்டு பண்ணுங்க 2 6 are 12 12 இங்க போட்டுட்டு இதை அடிச்சுட்டு இந்த 2 இங்க போட்டுக்கிறோம் ரிமைண்டர் 1 2 கொண்டு 2 மல்டிப்ளை பண்ணுங்க 2 2s are 4 4 plus 1 5 ஆட் பண்ணீங்கன்னா 8 9 5 இப்படிதான் நம்ம 2 டிஜிட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் இப்ப 3 டிஜிட் நம்பர்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்றது பார்க்கலாமா ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம் 325 அதை நாம 25ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் இதுக்கு நமக்கு எந்த டேபிள்லாம் தெரியணும் 5 டேபிளும் 2 டேபிளும் தெரியணும் 5 5ஓட மல்டிப்ளை பண்ணுங்க 5 5s are 25 இங்க எழுதிக்கோங்க 5 அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து இங்க போட்டுக்கோங்க ரிமைண்டர் 2 இருக்கு 5 5 2s are 10 10 plus 2 12 2 அடிச்சுக்குங்க இங்க போட்டுக்குங்க ரிமைண்டர் என்ன இருக்கு 1 5 3s are 15 15 plus 1 16 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க 2 5s are 10 இங்க போடணுமா இங்க போடணுமா இங்க போட்டுறக்கூடாது இல்லையா அதனால இதை நம்ம அடைச்சு வச்சுக்குவோம் 2 5s are 10 இல்லையா 10 இங்க எழுதிக்கோங்க 0 எடுத்து இங்க எழுதிப்போம் மிச்சம் 1 இருக்கு 2 2s are 4 4 plus 1 5 மீதி இல்ல 2 3s are 6 ஆட் பண்ணுங்க 5 2 6 plus 5 11 11ல 1 இங்க போட்டுக்குங்க ரிமைண்டர் 1 மேல போட்டுக்குங்க 1 2 plus 6 8 8125 இதே மாதிரி நம்ம எத்தனை டிஜிட் வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம் இன்னொரு சம் பார்க்கலாம் 325 325ஆல் எப்படி மல்டிப்ளை பண்றது 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு பார்க்கலாம் 5 கொண்டு 5 பண்ணீங்கன்னா என்ன வரும் 25 இல்லையா 5 அடிச்சுட்டு இங்க போட்டுக்கோங்க ரிமைண்டர் 2 இருக்கு
5 into 2 10 plus 2 12 2 அடிச்சிட்டு இங்க போட்டுருங்க ரிமைண்டர் 1 இருக்கு 5 into 3 5 3s are 15 15 plus 1 16 2 அடுத்த 2 டேபிள் 2 5s are 2 5s are 10 இல்லையா 0 அடிச்சிட்டு 2க்கு நேரா போட்டுக்குங்க 5க்கு கீழே நாம எதையும் போட்டுறக்கூடாது அதை அடைச்சு வச்சுக்கோங்க ரிமைண்டர் 1 இருக்கு 2 2 2s are 4 4 plus 1 5 இங்க 5 அடுத்து 2 2 3s are 6 இப்ப 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம் 3 3 5s are 15 இல்லையா 15 இங்க போட்டுக்கோங்க இப்ப இந்த 5 நாம எடுத்துட்டு வந்து இங்க போடுவோம் இல்லையா இங்க போடவா இங்க 2 இடத்த நாம அடைச்சுக்கணும் 3வது பிளேஸ்ல தான் போடணும் ஏன்னா 3வது நம்பர் கொண்டு பெருக்கிறோம் 3 5s are 15 ரிமைண்டர் 1 3 2s are 6 plus 1 7 3 3s are 9 ஆட் பண்ணுவோமா 5 2 plus 0 2 6 plus 5 11 11 plus 5 16 remainder 1 1 plus 1 2 2 plus 6 8 8 plus 7 15 remainder 1 9 plus 1 10 எவ்வளவு வந்திருக்கு பாருங்க 1,05,625 இது மாதிரி எத்தனை டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் நீங்க பெருக்கி ஆன்சர் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.